இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நம்மளுக்கு 1-2 வர ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நல்ல மேட்சஸாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் மோத போகிறாங்க. இந்த போட்டி எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் இவங்க ஆஷஸில் மட்டும் தான் மோதினாலும் இல்லை, நீங்கள் வேர்ல்டு கப்லையோ இல்லை சாதா ஒரு பைலேட்ரல் சீரீஸ்லையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் மோதும் போது அது இந்தியா பாகிஸ்தானுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு மாதிரி மனசில் வன்மங்களை வச்சுக்கிட்டு பகைமையை வச்சுட்டு பரம்பரை பகைமையை வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. பட் 2 டீமோட நிலமைங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேட் கமின்ஸ், ஜோஷ் ஹேஷ்லூட், மிச்சல் ஸ்டார்க் இல்லை, ஸ்டாய்னிஸு ஒரு மிச்சல் மார்ஷ் இல்லை, இவங்கெல்லாம் இல்லாத ஒரு வார்னர் கூட வச்சுக்கோங்களேன். பட் இவங்கெல்லாம் இல்லாத ஒரு ஆஸ்திரேலியன் டீம் வராங்க. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து வந்து ஒரு இந்தியா கிட்ட அடிஞ்சு துவண்டு போயிட்டு வராங்க. இங்கிலாந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ரைஸுக்காக காத்திருக்கிற ஒரு டீம் மாதிரி எனக்கு தெரியுது. ஜாஸ் பட்டலோட ஃபேஸை பார்த்தா எனக்கு தெரில, ப்ளஸ் அவங்களோட காம்பினேஷன்லாம் மாற்றி ஆடுறதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரில. ஆனால் ஒன்று சொல்லுவேன், 2 டீமுமே இப்போது ஒரு தராசில் வந்து உட்காடுறாங்க. இல்லை ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் மேலே போய் உட்காராங்களா, ஸோ ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்களா, அதுதான் உங்களுக்கு கேள்வியாக கேட்க போகிறேன். டெக்கத்லானும் கிரிக்கானந்தாவும் சேர்ந்து இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 முழுக்க உங்களுக்கு பரிசு தர போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைய தினத்தோட போட்டியில் நான் கேட்க போகிற கேள்விகள் யூஸ்வலாக கேட்குற கேள்வி தான். கேள்வியை மாற்ற போகிறேன், இப்போ இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு. பட் இப்போ உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி, இந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சில் எந்த டீம் ஜெயிக்கும்? ஆஸ்திரேலியாவா இங்கிலாண்டா? அப்புறம் யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குவா? ஒரே கேள்வி தான், ஆனால் 2ஆ இருக்கும். யார் ஜெயிப்பா, யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குவா? சரியான பதில் சொல்றவங்களுக்கு டெக்கத்லானோட பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025ல விடா முயற்சியில லாகூர்ல நடக்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன். கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஃபஸ்ட்டு லாகூரோட பிச் ரிப்போர்ட் ஒரே வரியில் முடிக்கிறேன். நல்ல பேட்டிங் ட்ராக், மொரட்டடி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, நியூசிலாந்து வந்து ஒரு 330 அடித்தாங்க. பாகிஸ்தானை அவங்கள ஸ்பின் அட்டாக் வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. திரும்ப சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து மேட்ச்லேயும் வந்து ஒரு மாதிரி பெரிய ரன் சேஸ் அதுதான் நடந்துச்சு. இல்லை கோவிடுக்கு அப்புறம் நடந்த மேட்ச் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது மிக்ஸ்டாக இருக்குது. ஆனால் ஒன்று தெரியுது என்னென்னா 280 நீங்கள் அடித்தாலும் சேஸ் பண்ணலாம். பட் இனிஷியலாக இருக்கக்கூடிய இந்த மூவ்மெண்ட்ஸ் ஒன்று, ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு லைட்டாக கிரிப்பு கிடைக்கிறது, விக்கெட் ஸ்லோ ஆகுறது. ஸோ உங்களுக்கு லாகூரில் ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஓடியே அது அதாவது 300-400 அடித்தாலும் அதை எடுத்துகிட்டு போய் சேஸ் பண்ணி ஒரு பரபரப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மேட்சாகவும் இருக்கலாம். 270-290 வந்தாலுமே இடையில அப்படியே விக்கெட் போய் ஏன்னா டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி மேபி லெக் ஸ்பின்னர்ஸ் மேபி விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஸ்லோயர் ரன் போகிறவங்களாம் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாகூர் நம்மளுக்கு நல்ல கிரிக்கெட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. பட் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுங்க, பேட்டிங் பண்ணுறதுக்கு நல்ல சாதகமான ஒரு என்ன சொல்கிற ஒரு லாகூராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. பட் நைட் நேரத்தில் டியூ. ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். பிளேயிங் லெவலில் வந்து ரொம்ப ஆஸ்திரேலியா வந்து ஸ்ரீலங்கா கிட்ட தோற்றுருந்தாலும் அவங்க பெருசாக கசாமசான்னு மாற்றிக்க மாட்டாங்க. அதாவது அவங்க லெவல் அவங்க செட் பண்ணிட்டாங்க. ஒரு பேட் கமின்ஸ் இல்லை, நம்மளுக்கு ஸ்டார்க் இல்லை, ஜோஷ் ஹேஷ்லவுட் இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஜோஷ் இங்கிலீஷாக மர்னஸ் லபுஷேனாங்கிற இடத்துல மட்டும்தான் ஒரு குழப்பம் இருக்கும். கீழே அவங்களுக்கு தான் செட் ஆகிடுச்சு. ஜாம்பா, ஸ்பென்சர் ஜார்ஜன், நேத்தன் எல்லிஸ், ஷீனா பட், ஹார்டி, ஆரன் ஹார்டி மிஸ் பண்ணிடவே முடியாது. ஸோ இவங்க தான் ஆஸ்திரேலியாவோட 11. நீங்கள் இங்கிலாந்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு குழப்பமே. பெத்தல் இன்ஜுரி, ஜெமி ஓவர்டனும் அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். டாம் பேட்டனும் அவைலபிள் இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. இல்லை ஆட் பண்ணியிருக்கிறாங்களா, வந்தார் இல்லை வந்து நல்லா விளையாண்டாரு, அன்அவைலபிளாக தெரில. அந்த டீம் ஒரு மாதிரி இங்கிலாந்து எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. உட்டு, அதுல் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், கர்ஸ், அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஜெமி ஓவர்டன் இல்லை, அப்போ ஜெமி ஸ்மித் தான் அந்த இடத்துல ஆட வைப்பாங்க. லியம் லிவிங்ஸ்டன், சால்ட், டக்கட், ப்ரூக்கு, பட்லர். ஸோ இப்போது கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் இந்த 11 ஜெயிக்கிறதுக்கான 11 அப்படிங்கிறதா கேள்வி. அடுத்து நீங்கள் பேட்டிலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் பிச் ரிப்போர்ட் பற்றி சொல்லும் பொழுது வந்து நியூசிலாந்து அவ்வளோ அடித்தாங்க, பாகிஸ்தான் அவ்வளோ அடித்தாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா அவ்வளோ அடித்தாங்க, ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க. ஹாரிஸ் ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் நல்லா பண்ணியிருப்பாரு. காசிம் ரஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச்சில் நல்லாவும் பவுலிங் பண்ணியிருப்பாரு. இந்த ஹெட் டு ஹெட்டில் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாதுன்னு கூட வச்சுக்கோங்க. பட் ஆனால் ரீசெண்ட் பாஸ்ட்டு இப்படிலாம் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். ஆனால் அது எங்கே நடந்ததுன்னு யோசிச்சு பார்ப்பேன். பட் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா 2 டீமும் வந்து மோதி இருக்கிறாங்க. ஒரு இங்கிலாந்தில் கடைசியாக வந்து மோதினாங்க. அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் ஹார்டி நல்லா பேட் அண்ட் பால் நல்லா பண்ணியிருப்பாரு. அப்புறம் அலெக்ஸ் கேரி நல்லா பண்ணியிருப்பாரு. டிராவிஸ் ஹெட்டு, ஷார்ட்டு, இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. மார்ஷோட கேப்டன்ஸில் தானே போனாங்க. அது ஆமாம், மார்ஷோட கேப்டன்ஸில் போயிட்டு இப்போ மார்ச்சே சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாடில் இல்லை, ஓடி டீமை லீட் பண்ணலை. அதுவும் பேட் கமின்ஸ் தான் கேப்டன். ஆனால் பாருங்கள், லீட் பண்ணவர் இப்போது ஸ்குவாடில் இல்லை. இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து இங்கிலாந்து சைடில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீரீஸில் வந்து ப்ரூக்கு,
அப்புறம் லியம் லிவிங்ஸ்டனு, பென் டெகட் இவங்களாம் நல்லா பண்ண மாதிரி இருக்கும். இவங்களாம் நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அதில் வந்து ஆஸ்திரேலியா 3-2 வின் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அகமதாபாத்தில் நடந்த ஓடி வேர்ல்டு கப்பில் வந்து ஆடம் சாம்பர் நல்லா பவுல் பண்ணியிருந்திருப்பார். ஐ திங்க் அந்த அதில் வந்து அதில் ரஷீத் நல்லா பண்ணியிருப்பார். 2 டீம் நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் கடைசியாக ஆஸ்திரேலியா அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அகமதாபாத்னாலே ஆஸ்திரேலியா தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் அகமதாபாத் அவங்க சூப்பராக ஹேண்டில் அங்கே நல்லா விளையாண்டுருப்பாங்க. ஒரு பக்கம் திரும்பி நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா 2022 வந்து அப்போ ஆரன் ஃபின்ச்லாம் இருந்தார், ஆஸ்திரேலியாவில் கேப்டனாக இருந்தார். இதே லாகூரில் வந்து எக்கச்சக்கமான மேட்ச் ஆஸ்திரேலியா ஆடுவாங்க. ஹெட்டு வந்து முட்டை, அப்புறம் 50+ அடிப்பார், ஒரு 100லாம் அடிப்பார். அப்புறம் ஆடம் சாம்பா அந்த சீரீஸில் இருப்பார். நேத்தன் எல்லிஸ், ஷேன் ஹெர்பர்ட் ஒரு மாதிரி ரன்னை வாரியும் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் விக்கெட்டும் எடுப்பாங்க. மீன்ஸ் அந்த மேட்ச்சில் இல்லை, அடுத்தடுத்த மேட்ச்சில். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு இங்கே ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு மோதன எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ ஒன்று சொல்கிறேன், ஜோஷ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸு, ஸ்டார்க்கு இவங்க இல்லாதது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்திரேலியா நீங்கள் நினைக்கலாம். ஒன்று சொல்கிறேன், இவங்க எல்லாமே வந்து த்ரூ அவுட்டாக இப்போ ஜோஷ் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் வின்னர், டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின்னர், ஓடிஐ வேர்ல்டு கப் வின்னர், எல்லா ஆஷஸ் வின்னரும் கூட நினைக்கிறேன். ஸோ டீம் கூட டோட்டலாக ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ ஷேன் ஹெர்பர்ட், ஸ்பென்சர் ஜான்சனு, நேத்தன் எல்லிஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக டீம் கூட ஒரு பெரிய டூர்லையோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஐசிஎம்லையோ அவங்க த்ரூ அவுட்டாக இருந்தவங்க தான். ஆடலை, ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பாகிஸ்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இங்கிலாந்துக்கும் இப்போ அதே தான். நான் இப்போ இங்கிலாண்டை வந்து சொல்கிறாங்க டீம் கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளாட்டத்தில் இருக்கிறாங்கன்னு. ஆனால் அது என்ன காரணம்னா, இப்போ ஆர்ச்சரு உட்டு நல்லா பண்ணிட்டாங்கனாலே கேர்வ் சரியாக போடனாலும் எனக்கு அதுவும் விஷயத்தை நல்லா பண்ணிடுவாருன்னு வச்சுக்கோங்க. பேட்டிங்கில் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய சால்ட்டு, டக்கெட்டு, ரூட்டு இவங்க எல்லாமே இது வரைக்கும் நல்லா பண்ணல. பட் இந்த மேட்ச் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ 2 டீமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியிலேருந்து இப்போதைக்கு பார்க்குறது ஒரு மாதிரி சொதான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் எதிர்பார்க்குறேன் நல்ல மேட்ச் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ரூட்டு, ஸ்மித்து, ஃபேப் 4 இருக்கிறவங்க. ரூட்டு வந்து இந்தியா சேர்த்துல ஒரு 50 சூப்பர் ஒரு 80 சம்திங் அடிச்சார், 100 அடிக்க வேண்டியது. பட் அவரால் இங்கே முடியும். இங்கே தானே அவர் டபுள் 100 அடித்தார். ப்ரூக் இங்கே தானே ட்ரிபிள் 100 அடித்தாங்க. இப்போ தானே வந்து இங்கே இங்கிலாந்து டூர் வந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது இல்லை. ஸோ அதெல்லாம் திரட்டி இங்கிலாண்டெல்லாம் நல்லா பண்ண முடிஞ்சால் நல்லா பண்ணலாம். பட் முக்கியமான சில பேட்டில்னா நான் ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமாக பேட்டில் நான் சொல்கிறதுனா என் வாயிலேருந்து வருதுன்னா, அதாவது அதில் ரஷீதை எப்படி ஆட போறாங்க. இப்போ அதில் ரஷீத் ஹெட்டு, ஷாட்டு வச்சுக்கோங்க, ஸ்மித்து, லபுஷன் வச்சுக்கோங்க, ஆடம் சாம்பா வர்சஸ் ரூட்டு, ப்ரூக்கு, பட்லரு, லிம் சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு என்னமோ அந்த மிடில் ஓவரில் ஜாம்பா இருப்பார். ஜாம்பாக்கு உறுதுணையாக இவங்க வந்து மேக்ஸில் எடுத்துகிட்டு வருவாங்க, கொஞ்சம் 2-3 ஓவர் தள்ளி விடுறதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. பட் ஸ்மித் அதை கண்டிப்பாக பண்ணவும் செய்வார். ஒன்று இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லியம் லிவிங்ஸ்டன் கூட அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரூட்டு வருவாரான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த இவங்க 2 பேரோட ஓவர்ஸ் தான் எனக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கணும் நான் எதிர்பார்க்குறேன். ஒன்று அப்புறம் நான் ஆர்ச்சர் அவர் ரெடம்ஷனுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் வர்சஸ் ஸ்மித்து, ஆர்ச்சர் வர்சஸ் லபுஷே அந்த ஆஷஸில் ஒரு மாதிரி பரபரப்பாக இருந்ததுக்கப்புறம் இவரும் நிறைய படுத்துட்டாரு. இவங்களுக்கு அந்த ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறது நடக்கல. பட் இங்கே நடக்க போகுது ஒன்று உட்டோட வேகம். பட் உட்டு, ஆர்ச்சர் இவங்க எல்லாமே வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்தியா சீரீஸில் வந்து இன்கன்சிஸ்டன்ட் பவுன்சர்ஸ் பவுல் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்க அதாவது சொல்லியிருந்தாங்க ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் இன்கன்சிஸ்டன்ட் பவுன்சர்ஸ் இல்லாமல் ரொம்ப சரியாக போட்டாங்க. அப்படின்னா இப்போ டிராவிஸ் ஹெட்டுக்கு ஷார்ட் பால் எப்படி ஆட போகிறாரு, ஸ்மித்து ஷார்ட் பால் நல்லா ஆடுவார், லபுஷன் ஷார்ட் பால் நல்லா ஆடுவார். அதான் சொல்கிறாங்க இவங்களுக்கு அவங்க சலைச்சவங்க கிடையாது. பட் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சிறப்பாக அது மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ஆக்சுவலி டெரிஃபிக்லி நல்ல மேட்சும் கூட. ஸோ பேச எனக்கு இன்னும் ஞாபகம் வருதுன்னா கீழே இப்போ ஆரன் ஹாரி நல்லா பேட்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, 30 ரன் அவர் அடிக்கிறாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். அலஸ்காரியும் அந்த என்ன சொல்கிறது அவரால் முடிஞ்ச கான்ஃபிடன்ஸ் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். எப்படி யோசிக்கிறேன்னா அலஸ்காரி அப்புறம் இன்னும் சொல்கிறேன் ஜோஷ் இங்கிலீஷ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அலஸ்காரி, ஜோஷ் இங்கிலீஷ் 2 பேர் இருக்கிறாங்க. அப்போது 2 பேருமே விக்கெட் கீப்பிங் உள்ள அப்படின்னு கேட்கும்போது ஜோஷ் இங்கிலீஷை நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை அலஸ்காரியை நாங்கள் வந்து பேட்டராக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னாங்க. ஸோ அப்போது 2 பேரும் ஆடுவாங்க. அப்போ லபுஷனை உட்கார வைப்பாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இன்னொரு வருஷம் ஆஃப் ஆஸ்திரேலியாவை அவங்க காமிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதில் ரஷீத், ஆடம் சாம்பா, அந்த பக்கத்தில் ஸ்மித்து, ரூட்டு யாராவது ஒருத்தவங்க 100 இல்லை சேசிங்கில் வரும்போது ஸ்மித்து 100, ரூட் 100. ஸோ ஜெயிக்கிறதுக்கான ஒரு 100 இவங்க 2 பேர் சைட்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும். ஆர்ச்சரோட ரெடம்ஷன் நாங்கள் பார்க்குறோம். சீனியர்ஸ் இல்லை, இப்போ ஜூனியர்ஸில் இப்போ எனக்கு நேத்தன் எல்லிஸ் நல்ல பேஸில் போடுவார், ஸ்பென்சர் ஜான்சன் பேஸ் இருக்கும், ஷீனா பரோட்டியும் பேஸ் இருக்கும். அந்த பேஸ் அவங்கள பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னா கேள்விதான். பட் இன்னொன்று பட்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கார். அந்த இறுக்கத்துலேருந்து அவர் வெளியில் வரணும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஹெட்டு ஓகேங்களா, ஹெட்டு இந்தியானா அடிப்பார். தென் நான் சொல்லியிருக்கேன் லாகூரில் ஒரு 100 அடிச்சிருக்கிறாரு, எப்படி பொழந்துட்டு அடிக்க போகிறாரு. பட் மேலே பெந்தகரோட விக்கெட்டு ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப க்ரூஷியலு. நின்றுட்டாருன்னு வைங்களேன்
பவர் பிளேல சதைச்சு கொடுத்துருவார், அவர் பெரிய ஸ்கோரை வச்சு கொடுத்துருவார். ரெண்டு பக்கமும் நல்ல டீம் இருக்குது. நீங்கள் 1000 சொல்லுங்க, இவங்க அப்படி இவங்க இப்படி அவங்க இப்படின்னு, பட் ரெண்டு டீமும் நல்ல டீமாக தான் எங்கள் அண்ணனுக்கு தெரியுறாங்க. அப்புறம் ஸ்மித்து கேப்டனாக திரும்ப வந்திருக்கிறாரு. ஐசிசி வரல ஸ்மித் கேப்டன் எப்படி நல்லா இருக்குது இல்லை, எப்படி நல்லா இருக்குதுல்லடா. எனக்கு வந்து அந்த 2015 to 19 அந்த 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 காலகட்டங்கிறது ஒரு மாதிரி கோல்டன் காலகட்டம். அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரில, ஏன்னா சேனல் ஆரம்பித்த புதுசு காலகட்டம். ஆக்சுவலி ஸ்மித்தோட கேப்டன்ஸில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை இங்கிலாந்து கூட மோதினாங்க. எஸ், ஞாபகம் இருக்குது. 2019 இந்த பேனுக்கு அப்புறம் ஃபின்ச் தான் கேப்டன், இவர் கேப்டன் ஆனார். ஆனால் அப்போது ஏன் மோர்கன் கேப்டன் இங்கிலாந்து, இந்த பக்கம் ஸ்மித் கேப்டனு. ஆக்சுவலாக அந்த மேட்ச் தோற்றுருப்பாங்க 40 ரன்ல வித்தியாசத்தில். டிஎல்எஸ் மெத்தட் மூலமாக இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐசிசி ஒன்ல திரும்ப ஸ்டீவ் ஸ்மித் பார்ப்போம். ஸ்டீவ் ஸ்மித் வந்து அவங்க கண்ட்ரிக்கு என்ன பண்ணி கொடுக்குறாரு, ஆஸ்திரேலியாவுக்கு என்ன பண்ணி கொடுக்குறாரு, இந்த மாதிரியான ஒரு படை இருந்தும் ஜெயிச்சிருக்குன்னு காமிப்பாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வின்னிங் பர்சன்டேஜ் இங்கிலாந்துக்கு இந்த இங்கே ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்கே நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்கிறதுனால நான் இங்கிலாந்து வந்து 51% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். ஆஸ்திரேலியா 49% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைங்க கிழக்கு கடந்த ஆஸ்திரேலியா நீங்கள் சும்மா குறைச்சலாம் மதிப்பிடாதீங்க, இல்லை குறைச்சலாம் மதிப்பிடலை. என்னன்னா இங்கிலாந்துக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்குது, தென் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்காங்கிறதுனால அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு 40 ஓவர் சரியாக பிரிச்ச 2 டீம் ஆனாங்கன்னா சூப்பராக மஜாவான ஒரு மேட்ச் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்குமே வந்து பவுலிங்கில் நான் சொல்லிட்டேன் மேலே, இந்த ஆடம் ஜாம்பா அதில் ரஷீதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம், பிக் பண்ணிக்கோங்க. டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி கூட மேபி விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது, அடிக்கு பூவை வச்சு அவுட்டாக எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எனக்கு ஆர்ச்சர் யோசிக்கிறீங்களா, ஆர்ச்சர் பிக் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டரில் ஆரன் ஹார்டி இல்லாமல் நீங்கள் போகாதீங்க. மேக்ஸ்வெல்லு ரூட்டு அங்கே ஆல்ரவுண்டரில் போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் பேட்டிங்கில் டிராவிஸ் ஹெட்டு, ஸ்மித்து, பெந்தகர் பிக் பண்ணிக்கோங்க. விக்கெட் கீப்பிங்கில் வந்து ஜாஸ் பட்டர், அலெக்ஸ் கேரி. இதில் வந்து ரூட் ஆல்ரவுண்டரில் போட்டது எனக்கு தெரியல, அவர் பவுலிங்லாம் போடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஐடியாவே கிடையாது. ரூட்டு விக்கெட் எடுப்பாரான்னு தெரில, பட் ரூட்டை நீங்கள் பேட்டராக பிக் பண்ணிக்கோங்க, வேறு வழி கிடையாது. லியம் லிவிங்ஸ்டன் மேபி ரூட்டு அங்கே மேலே பேட்டிங்கில் இருந்திருந்தால் கீழே நீங்கள் ஆல்ரவுண்டர் லியம் லிவிங்ஸ்டன் கூட நீங்கள் பிக் பண்ணியிருந்துருக்கலாம்ல, நம்மளுக்கு அந்த ஒரு பிரச்சனை ஆகுது இல்லை. சரி ஓகே, நான் வந்து பேட்டிங்கில் டிராவிஸ் ஹெட் பிக் பண்ணிவிட்டு ஸ்மித்து டக்கெட்டு, எனக்கு ஹெட்டு டக்கெட்டும் பெரிய வித்தியாசம் இல்லை, அடித்து இவங்க பாட்டுக்கு பிச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஹார்டி 30 ரன் பேட்டிங்கில் ஒரு மாதிரி 2 விக்கெட் எடுத்து கொடுத்தானே எனக்கு முடிஞ்சு. மேக்ஸ்வெல் லியம் லிவிங்ஸ்டன் ஒரே மாதிரி தான், நீங்கள் யாராவது ஒருத்தவங்களை பிக் பண்ணி லக்கை ஃபேவர் பண்ணி அப்படி போய் பாருங்கள். ஸோ மேக்ஸ்வெல் பிக் பண்ணுறேன். கேரி வரைக்கும் பேட்டிங் வருமானா வரும், கேரி வரைக்கும் வரும். ஸோ பிக் பண்ணியிருக்கிறேன். இதுதான் என்னோட டீமு. கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஆடம் ஜாம்பாவுக்கு எப்படியும் 10 ஓவர் கொடுத்துருவாங்க. அதில் ரஷீதையும் நீங்கள் போடணும், உங்களுக்கு மாதிரி டெம்ப்டடாக இருக்கும். பட் எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை, ஏன்னா பேட்டர் எடுத்தாலும் அவங்க எவ்வளோதான் நம்மளுக்கு ரன் அடித்தாலும் பாயிண்ட்ஸ் ரொம்ப வராது. பவுலர்ஸ் சரி ஓகே போய் பார்ப்போமா, அதில் ரஷீத், ஆடம் ஜாம்பா 2 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டனை மாற்றி போட்டு பார்ப்போமா. இவங்க தான் நான் சொல்லுவேன், எனக்கு வேறு யாரும் பெருசாக ஐடியா கிடையாது. நீங்கள் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. ஸ்டீவ் ஸ்மித் வேறு இப்போ ரீசெண்டாக டெஸ்ட்டில் 100 அடிச்சுட்டு வந்து ஓடியில் தடுமாறி, ஓகே இருந்தாலும் ஸ்மித்தி நீங்கள் வந்து ஒரு கண்டென்டராக வச்சுருக்கலாம். டன் ஓகே. வீடு நிறைவடைகிறது. ஆஸ்திரேலியாவா இங்கிலாண்டா, ரூட்டு 100ஆ ஸ்மித்து 100ஆ அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் நம்ம சேனல் நிறைய பேர் இருக்கீங்க தெரியும், நீங்கள் சொல்லுங்கள். இங்கிலாந்து ஃபேன்ஸ், பட்லர் ஃபேன்ஸ் இருக்கீங்களா, நீங்கள் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு. அப்புறம் டெக்கத்லானும் கிரிக்கானந்தாவும் இணைந்து நடத்துகிற போட்டியில் மறக்காம கலந்துக்கோங்க. 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?